குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் தரிசனம் பண்ண போகிற மகான அநேகமாக நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவரை பற்றி பெரிய விஷயங்கள் தெரிகிறதோ இல்லையோ, இவருடைய பேர் நிச்சயமாக நம்ம அத்தனை பேரும் கேள்விப்பட்டிருப்போம். மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் திருவாதவூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. மதுரையிலேருந்து ஒரு சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவு. திருவாத ஊரார் அப்படின்னு இவருக்கு பேர். அப்பா அம்மா வச்ச பேர் சம்புபாத சரிதர், சிவஞானவதி அப்பா அம்மா. அவருக்கு பிறந்தவர் மாணிக்கவாசகருக்கு திருவாத ஊரர். அந்த ஊரில் இருக்கிற அந்த சிவன் கோவில் பேர், அந்த சிவன் பேரையே பேர் வச்சாங்க. ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னாலே ஒரு சிவபக்தியோடு வளர்ந்தவர் மாணிக்கவாசகர். சைவ நால்வர்கள் ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசகர். இந்த முதல் 3 பேரும் தேவார பாடல்கள் இல்லையா? முதல் 3 பேரும் தேவார பாடல்கள். மாணிக்கவாசகர் பாடினது திருவாசகம், திருக்கோவையார். திருவாசகத்தை பற்றி நம்ம எவ்வளவோ படிச்சிருக்கோம். திருவாசகம் எனும் தேன் அப்படிம்போம். ஒரு தேன் எவ்வளோ சுவையாக இருக்கும், எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும், எப்பேற்பட்ட மருந்து தேன். அதுபோல் திருவாசகம். மனிதன் சொல்ல பகவான் எழுதினது திருவாசகம். அதுக்கு ஒரு பேர் உண்டு, அந்த அளவுக்கு ஒரு பேர் உண்டு. மாணிக்கவாசகர் சொல்ல சிவபெருமானை எழுதினார். எழுதி முடிச்சுட்டு தில்லை சிற்றம்பலத்தில் கனக சபையில் நடராஜர் திருவடிக்கு கீழே வச்சு மறைஞ்சிட்டார் சிவபெருமான். மாணிக்கவாசகரும் தன்னுடைய கடைசி காலத்தில் சிதம்பரத்தில் தான் பகவானோடு கலந்து முக்தியானார். 32 வருடங்கள் வாழ்ந்தார் மாணிக்கவாசகர். இந்த மாணிக்கவாசகர்கிட்ட என்ன ஒரு பெரும் சிறப்பு அப்படின்னா, அவருடைய தமிழ் வேற ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட இருந்த புலமை, அவற்றை இருந்த அறிவு. ஒரு மனிதன் எதனால் பேசப்பட வேண்டும், எதனால் பிரபல்யம் அடையணும் அப்படின்னா அவருடைய சாதுரியம், அவருடைய புத்தி கூர்மை, இதில் தான் பேசப்படணும். அவங்கிட்ட இருக்கிற குயுக்தினாலேயோ, அவங்கிட்ட இருக்கிற ஒரு துருட்டுத்தனத்தினாலேயோ ஒரு மனிதன் பேசுவது பெரிய விஷயம் அல்ல. புத்திசாலித்தனம் இருக்கணும். சின்ன வயசிலேயே இந்த மாணிக்கவாசகரிடம் இருக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தினால் அவர் ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சார். எப்படி? பாண்டிய தேசத்தை ஆண்ட அரிமர்தன பாண்டியன், அந்த ராஜா இவரை பற்றி கேள்விப்படுறான். யாரை பற்றி? திருவாத ஊரர் என்கிற மாணிக்கவாசகர். அவரை பற்றி கேள்விப்பட்டு இப்பேற்பட்ட புத்தி கூர்மை கொண்ட ஒருவர் தனது அரசவையில் ஒரு தலைமை அமைச்சராக, முதலமைச்சராக இருந்தால் தனக்கு பெரும் பேரு, தன்னுடைய நாட்டில் எந்த கஷ்டமும் இருக்காது அப்படின்னு இவரை முதலமைச்சராக ஆக்கி கொண்டார். தலைமை அமைச்சர் முதலமைச்சர்னு சொல்லுவாங்க அந்த நாட்களில். சேக்கிழார் முதலமைச்சர் தான். சோழ அமைச்சர்கிட்ட முதலமைச்சராக இருந்தவர் சேக்கிழார். பெரிய புராணம் எழுதினார். இந்த காலத்தில் பாருங்க, இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் எந்த இடத்துல இருந்தாங்க? ராஜா கிட்ட இருந்தாங்க. ராஜாவை நல்வழிப்படுத்தினாங்க, ராஜாவுக்கு ஆலோசனை சொன்னார்கள். அதனால் ராஜாங்கம் நன்றாக நடந்தது, நன்றாக சீரும் சிறப்புமாக இருந்தது. இங்கே அந்த அரிமர்தன பாண்டியன் இவரை பற்றி கேள்விப்பட்டு இவரை தன்னுடைய முதலமைச்சராக ஆக்கி கொண்டார். எல்லா வசதிகளையும் கொடுக்குறான். சாதாரணமாக ஒரு அரசவையில் ஒரு சாதாரணமான வேலையில் இருந்தாலே சௌக்கியமாக இருக்கலாம், எல்லாமே கிடைச்சிடும். அதுவும் என்ன, முதலமைச்சர் ராஜாவுக்கு அடுத்த கேடர். அப்படிப்பட்ட ஒரு பொசிஷனில் இருக்கிறதுனால இவருக்கு எல்லாமே கிடைச்சிது. காசு, பணம், சொத்து, சுகம் பஞ்சமே இல்லை, சந்தோஷம் பஞ்சமே இல்லை. எல்லாம் கிடைச்சிருது, எல்லாம் கிடைக்குது.
அதை வச்சு சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே, ஆனந்தமாக இருக்க வேண்டியது தானே. இல்லாதவங்க அதுக்கு தானே ஏங்குறாங்க. காசு பணம் இல்லாதவங்க அதுக்கு தானே ஏங்குறாங்க. எனக்கு நிறைய காசு வேணும், எனக்கு நிறைய பணம் வேணும், சொத்து சுகம் வேணும், அதுக்கு தான் ஏங்குறாங்க. கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஆனால் இது அத்தனையும் கிடைத்தும் மாணிக்கவாசகர் சந்தோஷமா இல்லை. என்னடா அது, எல்லாம் கிடைச்சதுன்னா அப்புறம் என்னடா வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே. ஏன் இவரால் சந்தோஷமாக இருக்க முடியல? ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அதான் மாணிக்கவாசகர். இந்த மாணிக்கவாசகர் யார்கிட்ட இருக்கார்? ராஜா கிட்ட முதலமைச்சராக இருக்கார். பொருள் பொண்ணு எல்லாம் கிடைக்கிறது, சந்தோஷம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் மனசில் நிம்மதி இல்லை. ஏன்னு யோசிக்கிறார் யார்? மாணிக்கவாசகர். அப்பத்தான் இறைவனுடைய சிந்தனை வருகிறது. ஆஹா, நமக்கு ஒரு முக்தி கிடைக்க வேண்டுமே, இறைவனுடைய திருவடிகளை அடைய வேண்டுமே, இந்த சொத்து சுகத்தில் நம்ம வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த சுகம் நம்ம வேறு ஒரு பாதைக்கு அழைத்து சென்று விடுமே அப்படின்னு யோசிக்கிறார். இதனால் அவருடைய பணியில், அவரோட பொறுப்பில் முழு மனசோடு இருக்க முடியல. இப்போ மனசில் சொல்கிறோம் இல்லையா, நீ ஒரு ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்கிற மாதிரி தெரியுதுப்பா, நீ பேசுகிறதே ஒரு தெளிவில்லாமல் இருக்குது அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு 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 கிளாரிட்டி நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம ஒரு குழப்பமான மூடில் இருப்போம். எல்லாம் கிடைக்கிறது, சொத்து சுகம் கிடைக்கிறது, அமைச்சர் பதவி, ஆனால் அவருக்கு சுகம் இல்லை. ஏன்? சிவனுடைய சிந்தனை. அதுதான் நிரந்தரமாக இருக்கணும். சிவநாமத்தை சொல்லணும், சிவனை பற்றி பாடணும், சிவனுடைய திருவடிகளை அடையணும். இது அவருடைய நினைப்பாக ஆகிவிட்டது. இதனால் அந்த அமைச்சர் பதவியில் முழுசாக ஒட்ட முடியல. இப்படியே போயிட்டுருக்க, ஒரு குழப்பத்திலே போயிட்டுருக்கு. அப்போ சோழ தேசத்தில் ஒரு கடற்கரை நகரத்தில் குதிரைகள் வெளிநாட்டிலிருந்து வந்து இறங்கி இருக்கின்றன. குதிரை, அந்த குதிரைகளை தனது ஆட்சியினுடைய குதிரைப்படைக்கு அந்த குதிரைகளை வாங்கணுங்கிறதுக்காக அரிவர்த்தன பாண்டியன் என்கிற அந்த பாண்டிய மன்னன் இந்த பணியை யார்கிட்ட கொடுக்குறான்னா மாணிக்கவாசகர்கிட்ட கொடுக்குறான். ஒரு கடைக்கு போகணும், ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு போகணும். ஒரு கத்திரிக்காய் வாங்குறதுக்கு, வெண்டைக்காய் வாங்குறதுக்கே போய் இந்த வெண்டைக்காயெல்லாம் மேலே உடைச்சி பார்த்து, கத்திரிக்காயை நசுக்கி பார்த்து நம்ம வாங்குகிறோம். ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அந்த பொருளுடைய தராதரத்தை அறிந்து நல்லனவாக நம்ம வாங்கணும். ஒரு நாட்டினுடைய ஒரு போர் பயிற்சிக்கு, போர் படைக்கு தேவையான குதிரைகளை வாங்கணுங்கிறது சாதாரணம் இல்லை. விஷயம் தெரிஞ்ச ஆள் போகணும். அந்த குதிரையை பல விதங்களில் ஆராயணும். இந்த குதிரைகள் போர் பயிற்சிக்கு உகந்தவையாக இருக்குமா? இந்த குதிரை எவ்வளோ விஷயங்கள் இருக்குது குதிரையில், சுழிகிழி எவ்வளவோ சொல்லுவோம். அதனால் அனைத்தும் அறிந்த மாணிக்கவாசகரை இந்த குதிரைகளை வாங்குவதற்காக பாண்டிய தேசத்திலிருந்து சோழ தேசத்திற்கு அனுப்புகிறான் அரிவர்த்தன பாண்டியன். ஒரு குதிரையை வாங்க போகிறதுன்னா, இப்போ கடைக்கு வீட்டை விட்டு நம்ம கிளம்புறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு மளிகை கடைக்கு போகிறோம், ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகிறோம், ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். காசு இருக்கணும் கையில். கார்டு எல்லாருக்கும் எவ்வளவோ இருக்குது, பணம் ஏதோ ஒன்று இருக்குது. பணம் ஏதான ஒரு ரூபத்தில் இருக்கணும். அப்போ தான் அந்த பணத்தை கொடுத்து பொருளை வாங்க முடியும். இவ்வளோ குதிரைகள் வாங்கணும் அப்படின்னா பொருள் நிறைய வேணும். தங்கம், பொற்குவியல் எல்லாம் மூட்டையாக எடுத்துட்டு உரிய படை வீரர்களையும் கொடுத்து ராஜா அனுப்புகிறான். சேஃப்டி வேணும் இல்லையா, ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லையா. எங்கேயான போகிற இடத்துல மாணிக்கவாசகர்கிட்ட ஒருத்தன் கத்தி காமிச்சு எல்லா பொற்குவியலையும் கொடுப்பா அப்படின்னா பாதுகாப்புக்கு வீரர்கள் வேணும். எல்லாரோடையும் அனுப்புகிறான். எல்லாரோடையும் போயிட்டுருக்கார் மாணிக்கவாசகர். போயிட்டுருக்கார் எங்கே? குதிரை வாங்கிறதுக்காக சோழ தேசம் போய் கொண்டு இருக்கிறார். இப்போ ஒன்று வாங்கணுன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதின்னு இருக்குது. அந்த பகுதிக்கு போனால் அந்த பொருள் நன்றாக கிடைக்கும் இல்லையா. இப்போ ஆந்திரானா அரிசிங்கிறோம். ஒன்றுக்கும் ஒரு இடம் சொல்கிறோம். ஒரு மிளகா வத்தல்னா ஈரோடு பக்கம் போனால் மிளகா வத்தல் நல்லாயிருக்கும், இங்கே மஞ்சள் இந்த ஊரில் நல்லாயிருக்கும், ஏதோ ஒன்று சொல்லுவோம்.
அதுபோல் இந்த சோழ தேசத்தில் வந்து இறங்கிறது அந்த குதிரைகள், அதை வாங்கிறதுக்கு போட்டி இருக்கும், நிறைய பேர் வருவாங்க. அதுக்கு முன்னாடி போய் இவர் வாங்கணும். அதுக்காக இவர்கிட்ட பொன்னையும் பொருளையும் கொடுத்து அனுப்புகிறான் பாண்டிய மன்னன். புறப்பட்டு வந்துட்டுருக்கார். யார்? மாணிக்கவாசகர் வந்துட்டுருக்கார். மாணிக்கவாசகர் வருகிற போது வழியில் திருப்பெருந்துறை, ஆவுடையார் கோவில், இதுதான் சைவத்தில் திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில். இந்த ஊருக்கு போகாதவர்கள் அநேகமாக இருக்க மாட்டார்கள். புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கு ஆவுடையார் கோவில். திருப்பெருந்துறைங்கிறது புராண காலத்து பெயர். அந்த ஊர் வழியாக தான் போகணும், சோழ தேசத்திற்கு போகணும். பகவான் என்ன பண்ணுறான்? யார்? சர்வேஸ்வரன் இந்த மாணிக்க வாசகரை இந்த திருத்தலத்திலே ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஈஸ்வரன் காத்துட்ருக்க. மாணிக்க வாசகர் இந்த ஊர் வழியாக தனது படை வீரர்களுடன் வருகிறார் திருப்பெருந்துறைக்கு. இந்த ஊரில் நடந்த நிகழ்வுதான் மாணிக்க வாசகரது வாழ்க்கையையே புரட்டி போட்டது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்போ ஒரு மாற்றம் வரும் சொல்ல முடியாது. நாளை என்ன நடக்கும் யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு குதிரை வாங்கிறதுக்காக பொன்னையும் பொருளையும் கொண்டு சோழ தேசம் செல்கிறவரை திருப்பெருந்துறையில் இறைவன் ஆட்கொள்கிறான். அந்த திருப்பெருந்துறையை கடந்து செல்கிற போது ஒரு சோலை, சோலை அப்படின்னு நினச்சி பாருங்கள், ஒரு ஆனந்தமான இடம், ஒரு இயற்கை சூழலோட அற்புதமாக காட்சி தருகின்ற ஒரு இடம். அந்த சோலை வழியாக நடக்கிற போது எங்கோ இறை நாமம் கேட்கிறது, பகவானுடைய நாமம், நமச்சிவாய நாமம் கேட்கிறது. இவர் அந்த தேடலில் தானே இருக்கார் மாணிக்க வாசகர். முக்தி வேணும், சிவனை அடையணும், அதில் தானே இருக்கார். இவருக்கு இந்த நாமம் கேட்டவுடனே எந்த இடம்னு தேடி போகிற போது ஒரு குருந்த மரத்தின் அடியில் இறைவனே முனிவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். யார்? சர்வேஸ்வரனே. அவரை பார்த்த உடனே அங்கே போய் பகவானை விழுந்து வணங்கி என்னையும் ஆட்கொள்ள வேண்டும், எனக்கும் உபதேசம் தர வேண்டும் அப்படிங்கிற நான் சொன்ன பார்த்தீங்களா. அதாவது கடவுள் தரிசனம் அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை, அவ்வளவு சுலபமாக எல்லாருக்கும் கிடைச்சிடாது. கொடுப்பினை வார்த்தை சொல்கிறோம் பார்த்தியா, யாருக்கு என்ன கொடுப்பினை இருக்கோ அதான் கிடைக்கும். அவர்கள் வாங்கி கொண்டு வந்த வரம் அப்படி, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். மாணிக்க வாசகர் வாழ்க்கையில் பாருங்கள், இறைவனை நேருக்கு நேராக பார்க்கணும், இறைவனிடமிருந்து உபதேசம் வாங்கணும்னு இருக்குது. உபதேசம் பெற்றுக்கொள்கிறார். உபதேசம் பெற்றுக்கொண்ட பின்னால், சிவனுடைய அருள் கிடைத்த பின்னால், இதே பகுதியில் இருந்து கொண்டு, எங்கள் திருப்பெருந்துறையில் இருந்து கொண்டு இந்த ஆலயத்தை நாம் சீரமைக்க வேண்டும், இங்கே இருக்கிற கோவிலில் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒரு கோவிலை கட்டுறது அப்படின்னா சுலபமாக, ஒரு வீட்டில் ஒரு சின்ன மராமத்து, ஒரு ரூமை ஏதோ ஒன்று புதுசாக அதிகப்படியாக நம்ம கட்ட போகிறோம்னாலே பெண்டு நிமிந்துடும் இல்லையா? இன்றைக்கி எவ்வளவோ பார்க்குறோம். ஒரு கோவிலை கட்டணும். பத்ராச்சலம் ராமதாசர் நம்ம பார்த்தோம். பத்ராச்சலம் ராமதாசர் இந்த ராமர் கோவிலை கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார். அரசாங்க பணத்தை எடுத்து போட்டு கட்டி ராமனே வந்து பணத்தை கொடுத்து அவரை விடுவிச்சான்னு பார்த்தோம். அதே கதை தான் பத்ராச்சலம் ராமதாசர். இப்போ மாணிக்க வாசகர் இன்னும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறார்? கோவிலை கட்டுறார். ஏது பணம்? குதிரை வாங்கிறதுக்கு வச்சுருக்கார் இல்லையா, பாண்டிய மன்னன் கொடுத்து நினச்சான் இல்லையா, பொன்னையும் பொருளையும். அந்த பொன்னையும் பொருளையும் வைத்து கொண்டு கோவில் கட்டுறார். படைவீரர்கள் அங்கேயே தங்குறாங்க. ஏன்னா ஒரு தலைமை, ஒரு முதலமைச்சர் செய்கிற காரியத்தில் ஒரு படைவீரர்களாக கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நம்ம குதிரை வாங்க போகணுமே, நீங்கள் எங்கேயே தங்கிட்டீங்களே, கேட்க முடியாது. இவர் இங்கே தங்கிட்டார், அதனால் அவங்களும் தங்கிட்டாங்க, படைவீரர்களும் தங்கிட்டாங்க. இருக்கிற பணத்தை வச்சு கோவில் கட்டிகிட்டே இருக்கார். நாளாகிறது, நாட்கள் ஓடுகிறது.
ராஜா காத்திருப்பான்ல, பாண்டிய மன்னன் காத்திருப்பான்ல, பணத்தை கொடுத்தவன் சும்மா இருப்பானே இல்லையா? யாரோ ஒருத்தருக்கு நம்ம பணம் கொடுக்குறோம், ஒரு தேவைக்காக கேட்கிற, சார் ஒரு மாதம் ஒரு கை மாற்ற ஒரு 10,000 ரூபா கொடுங்க அப்படின்னா, ஒரு மாதம் கழித்து பணம் வாங்கினவர் கொண்டு போய் கொடுத்துடணும். யார்கிட்ட கைமாத்தா வாங்கினவரோ கொடுத்துடணும். வரலன்னு என்ன பண்ணுவார்? கைமாத்தா கொடுத்தவர், என்னடா ஆளை காணும், போட உனக்கு ஃபோனு, ஒரு மாதம் ஆச்சு இல்லை, கேட்பாரா மாட்டாரா? கேட்கணும். வாக்கு சுத்தம் வேணும். இங்கே என்ன பண்ணுறார் மாணிக்க வாசகர்? பணத்தை இங்கே செலவு பண்ணிட்டார் கோவில் கட்டுறதுக்கு. ராஜா பார்க்குறான், என்னடா குதிரையும் வரல, மாணிக்க வாசகரும் வரல, எங்கே ஆள்? விசாரிக்க ஆரம்பிக்கிறான். விசாரிக்க ஆரம்பித்தா தகவல் தெரிகிறது, இவர் சோழ தேசத்துக்கே போகலை, குதிரையே வாங்கலை. குதிரை இருக்கிற இடத்துக்கு போனால் தானே குதிரையை வாங்க முடியும். சோழ தேசத்துக்கே போகலை. சோழ தேசத்திற்கு போகிற வழியில் இருக்கிற திருப்பெருந்துறையில் முகாமிட்டு அங்கே இருக்கிற கோவிலை கட்டிகிட்ருக்கார். இந்த பணத்தை வச்சு தான் கட்டிகிட்ருக்கார்னு தெரிஞ்ச உடனே ராஜாவுக்கு என்ன வரும்? சந்தோஷம் வருமா? கோபம்தான் வந்தது. கோபம்தானே வரணும். என்னத்தான் சிவன் கோவிலாக இருந்தாலும், இந்த பாண்டிய மன்னனும் சிவபக்தனாக இருந்தாலுமே, இந்த பணம் எதற்காக கொடுக்கப்பட்டது? குதிரை வாங்கிறதுக்கு, கோவில் கட்டுறதுக்கு இல்லை. அதுவும் எப்படி ராஜாவை கேட்காம நீ எப்படி கோவில் கட்ட முடியும்? எவ்வளவோ கேள்விகள் இருக்கு. ராஜா கோபமாகிறான். ஒரு ராஜாவுடைய கோபம் சும்மா விடுமா? அத்தனை சுலபமாக விட்டு விடுமா? உடனே ஓலை அனுப்புகிறார். உடனே குதிரையோடு வரவும் ஓலை அனுப்புகிறார். இந்த ஓலை என்ன பண்ணுறார்? மாணிக்க வாசகர் சிவபெருமான் கிட்ட காட்டுறார். ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் சிவபெருமான் தானே. மாணிக்க வாசகர் என்ன பண்ண முடியும்? குதிரையோடு வான்னு போட்டிருக்கார். குதிரை வாங்குறதுக்கு பணம் இருந்தால் தானே குதிரை வாங்க முடியும். பணத்தை செலவழித்து கோவில் கட்டிட்டார் இல்லையா? அந்த ஓலையை சிவபெருமான் கிட்ட காமிக்கிறார். சரி, நீ என்ன பண்ணு, புறப்பட்டு ஊருக்கு போ, பாண்டிய தேசத்துக்கு போ. யார்? சிவபெருமான் மாணிக்க வாசகர்கிட்ட சொல்கிறார். நீ அங்கே போயிடு, ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வந்து விடும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சிவபெருமான் மாணிக்க வாசகர்கிட்ட சொல்கிறார். இல்லையே, ஆவணி மூலத்தன்னைக்கு வந்து விடுன்னா ராஜா கோவிச்சுப்பாரு. மாணிக்க வாசகர் கேட்கிறார். ஒரு மாணிக்க கல்லை கொடுக்குறார். இதை கொடுத்து ஆவணி மூலத்தன்னைக்கு வந்துவிடுன்னு சொல்லு அப்படிங்கிறார் ஈஸ்வரன். யாரையான ஒருத்தரை ஒரு விஷயத்துக்காக கொஞ்சம் தாஜா பண்ணணும், காக்கா பிடிக்கணும், நம்ம சொல்கிறோம் இல்லையா, காக்கா பிடிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அவரோட கோபத்தை குறைக்கணும் அப்படின்னா அவருக்கு பிடிச்ச ஏதான ஒரு பொருளை கொடுக்குறோம். ஸ்வீட் சாப்பிட்றவரா ஒரு 1/2 கிலோ ஸ்வீட்டை வாங்கி கொண்டு போய் கொடுத்துருவோம். அவருக்கு என்ன பிடிக்குமோ வாங்கி கொடுத்துடுவோம். ஒரு மாணிக்கக்கல் ராஜாவுக்கு என்ன தேவை? பொண்ணும் பொருளும் தான் தேவை. ஒரு மாணிக்கக்கல்லை கொடுத்து இதை கொடுத்துடு, கொஞ்சம் சரியாயிடுவான் ராஜா, கொஞ்சம் கூலாகிடுவான். நான் குதிரையோடு வந்துடுறேன், ஆவணி மூலம் குதிரை வந்துடுன்னு சொல்லு அப்படிங்கிற. புறப்படுற பாண்டிய தேசம் புறப்படுற. அப்படியே ரிட்டர்ன் ஆகுது. யார்? மாணிக்க வாசகரும் கூட வந்த படை வீரர்களும் அப்படியே திரும்பி போகிறாங்க. பணம் இல்லை, பணத்தை தான் கோவில் கட்டியாச்சு. பாண்டிய தேசத்துக்கு போயிட்டு ராஜாட்ட பார்த்துட்டு ராஜாவை வணங்குற. ராஜா, ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரைகள்லாம் வந்துடும். அப்படியா? வந்துடுமா? வந்துடும். மாணிக்கக்கல்லை கொடுக்குற. ஓ, வாங்கி பார்க்குற. ஓ மாணிக்கக்கல். அப்போ இவர் சரியாகத்தான் பண்ணியிருக்கார் போல இருக்கு. ராஜாவுக்கு தோன்றது எதுவும் ஏமாத்தலை. இவ்வளோ விலை உயர்ந்த மாணிக்கக்கல் நம்ம கொடுத்த பொண்ணு பொருள் அதுக்கு ஈக்குவலாக இருக்குது, அதுக்கு சுமமாக இருக்குது. குதிரையும் வேறு வரப்போகிறது. நல்ல அமைச்சர் தான், நல்ல முதலமைச்சர் தான் அப்படின்னு ராஜா சந்தோஷமாக. அதான முக்கியம். அது அர்த்தவங்களை திருப்திப்படுத்துறது தான் முக்கியம். ராஜா சந்தோஷமாக இருக்க. குதிரை வரும்னு பார்க்குற. ஆவணி மூலத்தன்னைக்கு முதல் நாள் ராத்திரி குதிரை வரல. இவர் பயந்து போய் மாணிக்க வாசகர் இறைவன்கிட்ட முறையிடுறார். என்னப்பா இன்னும் வரவே இல்லை, குதிரை வரல, நாளைக்கு பொழுது விடிஞ்சா ஆவணி மூலம் வந்துடுமே, குதிரை வரலையேங்கிறார். ஒன்றும் கவலைப்படாத, குதிரை வந்துடுங்கிறார். அப்போத்தான்
ஒரு குதிரைகளை ஓட்டுகிற ஒரு சேவகனாக இறைவன் காட்டில் இருக்கிற நரிகளை பரிகளாக மாற்றி, நல்ல கவனிங்க, நரி அதை பரின குதிரைகளை மாற்றி கொண்டு வருகிறார். சரிடா, சர்வேஸ்வரன் தானே இந்த லீலையை பண்ணுறது, இறைவன் தானே இந்த லீலையை நிகழ்த்துகிறான். அவன் நினச்சான்னா உண்மையிலே குதிரையை கொண்டு போகலாமே, எதுக்கு நிறைய பரியாக மாற்றணும்? அதற்கு இன்னொரு காரணம், வந்தி என்கிற ஒரு மூதாட்டிக்கும் இந்த இறைவன் அருள வேண்டும் என்பதற்காக இந்த லீலையை நிகழ்த்துகிறான். இப்போ என்ன பண்ணுறார் பகவான்? நரிகளை பரிகளாக மாற்றி கொண்டு வந்து கொடுக்குறார். நரிகளை குதிரைகளை மாற்றி கொண்டு வந்து ராஜா கிட்ட கொடுத்துட்டு, ராஜா இதெல்லாம் உனக்கு சேர வேண்டிய குதிரைகள், சோழ தேசத்தில் வாங்கினது சொல்லி ஒரு குதிரை சேவகனாக வந்து சிவபெருமானை சேர்க்கிறார். எல்லாத்தையும் குதிரை லாயத்தில் கட்டுறாங்க. இவர் செயலில் இருக்கார், இவரை விடுவிக்கணும். குதிரை வந்துடுச்சு இல்லையா, விடுவிக்கிறாங்க. குதிரை வந்தோடனே விடுவிச்சுடுறாங்க. உள்ளே இருக்கார், உள்ள சிறையில் தானே போட்டிருந்தார். ராத்திரி பாருங்கள், இன்றைக்கி ராத்திரி பகவான் அடுத்த லீல நடு ராத்திரி அந்த பரிகள் கொண்டு வந்தார் இல்லையா, அவெல்லாம் நிறைய மாத்திரை. நரியில் என்ன பண்ணுறது? அந்த குதிரை லாயத்தில் இருக்கிற மிச்ச குதிரைகளை கடிக்கிறது, ஹிம்சை பண்ணுறது, எல்லாம் கடைக்கிறது, சத்தம் போடுறது. ராஜாவுக்கு விஷயம் தெரிகிறது, திரும்ப பிடிக்கிறார். யார்? மாணிக்க வாசகர். என்னடா அது இந்த அளவுக்கு நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்கார், உண்மையான குதிரைகள் இல்லை அப்படின்னு அவரை வைகை ஆற்றுல கட்டி வச்சு, வைகை ஆற்றுல அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னு, நடு ஆற்றுல தண்ணி இல்லை, நடு ஆற்றுல கொண்டு வச்சு அவருக்கு தண்டனை கொடுக்குறார். மாணிக்க வாசகர் இறைவனை பிரார்த்தனை பண்ணுறார். ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறது. இதில் வைகையில் பெருக்கெடுத்து வருகிறது. வைகையில் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிற போது கரைகள் உடைகிற அபாயம். அப்போ என்ன பண்ணணும்? தடுப்பணை போடணும், அங்கங்கே தண்ணி வராமல் தடுக்கணும். அதுக்கு வீட்டுக்கு ஒருத்தர் வரணும் அப்படின்னு உத்தரவு போகிறது. எல்லார் வீட்டிலேருந்தும் ஒவ்வொருத்தர் வராங்க. அதில் வந்திங்கிற ஒரு மூதாட்டி, அவள் வீட்டில் யாருமே கிடையாது, புட்டு சுடுகிறவள், புட்டு தயார் பண்ணி விற்கிறவள் வந்திங்கிற மூதாட்டி. அவள் வீட்டிலேருந்து ஆள் யாருமே வரல. அப்போ சிவபெருமான் அந்த வந்திக்கிட்ட போயிட்டு, என்னை வந்திக்கும் அருள் பண்ணணும், மாணிக்க வாசகருக்கு மட்டுமல்ல, இந்த புட்டுக்கு மண் சுமந்த படலம்னு சொல்லுவாங்க, நரிகளை பரியாக்கின படலம் அதுவும் உண்டு. இந்த வந்திக்காக என்ன பண்ணுறார்? வந்திக்கிட்ட வந்து கேட்குறார், உன் சார்பாக நான் போகிறேன், உன் குடும்பத்தில் யாரும் இல்லையே, உனக்கு யாருமே இல்லையே, நான் அடைக்க போகிறேன் அப்படிங்கிற. வந்திக்கு சந்தோஷம், அந்த மூதாட்டிக்கு. தாராளமாக போயிட்டு வாப்பா, நீ யார் என்னன்னே தெரியல, முண்டாசு கட்டியிருக்க, இது மண்வெட்டி வச்சுருக்க, இந்த எல்லாம் வேலைக்கு தயாராக தான் வந்திருக்க போல இருக்கே அப்படின்னு சொல்லுகிற போது, எனக்கு முதல்ல கொஞ்சம் புட்டு கொடு, நீ எனக்கு எதுவும் சம்பளம் கொடுக்க முடியாது இல்லையா, புட்டு கொடுங்கிற. வேலையை முடிச்சுட்டு வந்து வாங்குப்பா, நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு பழக்கம், எனக்கு புட்டை கொடு. புட்டை வாங்கி சாப்பிட்றார். யார்? ஈஸ்வரன். சாப்பிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறார். எப்பா வேலைக்கு போகலையாப்பா, ராஜா என்னை தேடுவாரே, என்னை கேட்பாரே, கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திட்டு போகிறேன் அப்படின்னு சிவபெருமானாக வந்த அந்த தொழிலாளி லீலை நடத்துகிறார். அப்படி போவாராம், மண்வெட்டி அப்படி போடுவாராம், திரும்ப வந்திக்கிட்ட வந்துட்டு, எனக்கு இன்னும் கொஞ்சம் புட்டு கொடு, எனக்கு ரொம்ப பசிக்குது, புட்டை வாங்குவாராம். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதே சமயத்தில் மாணிக்க வாசகரும் தொடர்ந்து தண்டனையை கொடுத்து கொண்டிருப்பார். அந்த சமயத்தில் தான் இந்த பகுதியை அடைக்காத காரணத்தினால அந்த வந்திக்காக யார் வந்திருக்காரோ அவரை கூப்பிட்டு ஒரு கசையடி, முதுகில் ஒரு அடி கொடுப்பானாம் பாண்டிய மன்னன். அந்த அடி கொடுத்த உடனே அதனுடைய வலி இருக்கு இல்லையா, அதனுடைய விளாறல் ராஜாவோட முதுகில் படும். என்னடா நம்ம அடித்தது இவரை, ஆனால் வலி நமக்கு வருகிறது, இவர் சாதாரணமாக காணப்படுகிறாரே அப்படின்னு யோசிப்பானா அந்த ராஜா. அதே சமயத்தில் அந்த அடியானது பாண்டிய தேசத்தில் இருந்த ஒவ்வொருவரது முதுகிலும் விழுமா.
அப்பத்தான் ராஜாவுக்கு புரிகிறது, பாண்டிய மன்னனுக்கு வந்தவர் சாதாரணப்பட்டவர் அல்ல என்று தெளிகிற போது மாணிக்க வாசகருக்கும் அனைத்து உண்மைகளும் புரிகிறது. இந்த வந்திக்காக பொட்டுக்கு மண் சுமந்தவனும் அதே இறைவன்தான் என்று தெளிந்து ராஜாவிடம் விளக்க ராஜா மாணிக்க வாசகரிடம் மன்னிப்பு கேட்கிறார். நடந்தவை அத்தனைக்கும் மன்னிப்பு கேட்டுவிட்டு, இறைவனே உமது பக்கத்தில் இருக்கின்ற போது நான் மிகப்பெரிய தவறுகளை இழைத்து விட்டேன், உம்மை தண்டித்து விட்டேன், உம்மை படாத பாடு படுத்தி விட்டேன் என்று மன்னிப்பு கேட்கிறாராம் அந்த ராஜா. அதோடு இந்த திருவிளையாடல் முடிந்துவிடும். மாணிக்க வாசகர் அத்தனை உயர்ந்த பதவியிலே இருந்தாலும் அவருக்கு எதன் மேல் நாட்டம் அப்படின்னா முக்தி, சிவனுடைய திருவடிகளை அடைய வேண்டும், சிவனுடைய திருவடிகள் தான் நிரந்தரமானது என்று தெளிந்தவர் மாணிக்க வாசகர். அது நமக்கு சொல்றார். நீ எப்பேற்பட்ட பொறுப்பில் இருந்தாலும், பதவியில் இருந்தாலும், உச்சத்தில் இருந்தாலும், கடைசி காலத்தில் உனக்கு தேவை முக்தி. அதைத்தான் மாணிக்க வாசகர் நமக்கு உணர்த்துகிறார். அந்த மகானை இந்த நேரத்திலே வணங்குவோம்.